இந்தியை வைத்து திமுக மலிவான அரசியல் செய்வதாக கூறிய ஆளுநர் ரவிக்கு செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியை வைத்து ஒரு மலிவான அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது 1965 மாணவர்களாலே பெரிய அளவில் நடத்தப்பட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பிறகு இந்தியை பற்றி பேசினாலே நிச்சயமாக அது தோல்வியிலே தான் முடிந்துவிடும் என்று அனைவருக்கும் தெரியும். எனவே இந்தியை வைத்து மலிவான அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இங்கே யாரும் இந்தி படிக்க விரும்பவில்லை. விரும்புகிறவர்கள் எங்கே வேண்டுமென்றாலும் படித்துக் கொள்ளலாம். அதை யாரும் தடுக்கவில்லை. சட்டப்படி கிடையாது. எங்களுடையது இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. சார், இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கே கூட அனுமதி தரலாம். அது அவங்க இஷ்டம். அது குறிப்பிட்ட காலங்கிறதே கிடையாது. இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றம் முடிந்தவுடன் அன்றைக்கு மதியம் 4 மணி அல்லது 5 மணிக்குள் அந்த சட்ட மசோதாக்களை அனுப்பிவிடுவோம். அதன் மீது முடிவெடுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ என்றைக்கு வேண்டுமென்றாலும் அவர் அதன் மீது முடிவெடுத்து அதை சொல்லலாம். அல்லது 2 மாதம் வைத்துக்கொள்ளலாம், 3 மாதம் வைத்துக்கொள்ளலாம். இப்படி காலம் தாழ்த்துகிற பொழுது எங்களுக்கு அந்த சட்டம் அவசியமாக வேண்டும் என்று அரசுக்கு தோன்றுகிற பொழுது நாங்கள் உடனடியாக நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். நாடி நிச்சயமாக நல்ல தீர்ப்பை பெறுவோம். தமிழ் மொழியை தவிர மற்ற மொழிகள் எல்லாம் இங்க வெறுக்கப்படுது. மொழி சிறுபான்மையினர் மற்ற மொழிகளை வீட்டுல பேசுற கூட பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அதாவது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.